நில்லுகிதா, நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நோ, முடியாது. நான் என் அண்ணனை எதிர்த்து நிக்க மாட்டேன். உன் அண்ணன் என்ன எலெக்ஷன்ல நிக்கிறான், எதிர்த்து நிக்கிறதுக்கு? இதோ இப்படிலாம் சிரிப்பு வராத மாதிரி காமெடி பண்ணினா நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணும் உன்னை விரும்ப மாட்டா. ஒழுங்கா ஓடி போயிரு, என் அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். உன் அண்ணன் அவ்வளோ பெரிய கொக்கா? இல்ல, அவரோட தண்டனக்கா. அவர் கையில நீ மாட்டினா நீ ஒரு தொக்கா, கிழிஞ்சிருவோம் சொக்கா, நின்னுகிட்டு இருக்கிய நீ என்ன பேக்கா. அவர் NTR அதுக்குள்ள நீ ஓடி போயிரு நேக்கா. என்ன, நான் உன்னை விரும்ப தெரிஞ்சதுன்னா அவர் என்ன திட்டுவாரு, அவ்வளவுதானே? இல்ல. பின்ன அடிப்பாரோ? இல்ல. பின்ன கொலையா பண்ணுவான்? இல்ல. வேற என்னதான் பண்ணுவான்? பேசுவார். பேசுவாரு, அவ்வளவுதானே? பாத்துக்கலாம். சாதாரணமா பேச மாட்டாரு, பின்ன கதற கதற பேசுவாரு. புரியலையே. கூப்பிடுற, நீயே பார். அண்ணா அண்ணா. என்னம்மா தங்கச்சி, பூ வைக்கிற பையன் நடு வீட்டுல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இவரு பூ விக்கிறவன் இல்லைண்ணே, புண்ணாக்கிக்கிறோனா? இல்லண்ணே, இவருக்கு உங்களோட தங்க வேணுமா? என்ன, ஏன் கூட தங்கணுமா? காசு இல்லாம ஓசியில தங்கணும்னு நினைக்கிறியே, அதுவும் ஏசியில. நீ ஒரு லூஸ் இல்ல. ஐயோ, அது இல்லண்ணே. சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உங்க தங்கச்சி எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க. என் தங்கச்சி ரொம்ப என்கேஜ், அவளுக்கு நான் பண்ணணும் என்கேஜ். அதுக்கப்புறம் தான் மேரேஜ்லாம். என்னை மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன், அவனை நீ டேமேஜ். ஐயோ கொல்றானே. அட போயா, நீயும் வேணாம் உன் தங்கச்சியும் வேணாம். அட பாவி, பேசி பேசி வாழ்க்கையை கெடுக்குறியே. அவனுக்காக தண்டனையே அடிச்சிட்டியம்மா. தங்கச்சி 5 வயசுல சாப்பீஸ் கேட்டேன், 10 பைசா தானேன்னு வாங்கி கொடுத்தேன். 10 வயசுல லெக் பீஸ் கேட்டேன், 10 ரூபாய் தானேன்னு அப்பையும் வாங்கி கொடுத்தேன். இப்போ 20 வயசுல ஒரு மொக்க பீஸை காட்டி உன தான் விரும்புறேன்னு சொல்றியம்மா. சின்ன வயசுல இந்த அண்ணன் எப்படி தோல்லையும் மார்லையும் தார் ரோட்லையும் போட்டு வளர்த்தேன் தெரியுமா? தங்கச்சி, உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள நல்லா யோசிச்சுட்டு போக சொல்லு. அவன் வேணுமா இல்ல இந்த அண்ணன் வேணுமா? அவனா வேணும். கட்டி பார்த்தேன் புத்தாங்கச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சி. கட்டி பார்த்தேன் புத்தாங்கச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சி. தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.